ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளியில் நாட்டு சக்கரை கேசரி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் நல்லா ஃபஸ்ட்டு அந்த கேஷ்யூ போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாதியாக வறுத்தா போதும். அப்புறம் இதுக்கு 1 டம்ளருக்கு ரவை போட்டிருக்கேன். ரவையை போட்டு லைட்டாக வறுத்தா போதும். ஏன்னா இது டபுள் ரோஸ்டட் ரவை தான். ஸோ இது ரொம்பவும் வறுக்க வேண்டாம். நம்ம லைட்டாக வறுத்தா போதும். எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த 1 டம்ளருக்கு ரவை எடுத்ததுனால நான் இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வெந்நி தான், நல்லா கொதிக்கிற வெந்நி. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வேகட்டும். ரவை இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வேகணும். இது நாட்டு சக்கரை கேசரினால இந்த டம்ளருக்கு ரவை எடுத்துக்கணும் இல்லையா, இப்போ இதுக்கு 1.5 டம்ளர் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்துருச்சு. 1.5 டம்ளர் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ கேசரியில் 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஏலக்காய் தூள் பொடிச்சு போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் தூள் நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஏலக்காய் தூள் நல்லா தெரிகிற மாதிரி பொடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பெருமாள் கோயில் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய், உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நிறையா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நெய். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் கோயில் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.